ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் வேதாகம தென்துளிகள் என்ற பகுதியிலே நாம் சிந்திக்க இருக்கின்ற தலைப்பு, தேவனுடைய பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும். வேதத்தின்படி ஒரு 5 கருத்துக்களை வேதத்தில் சொல்லப்படுது. முதலாவது, கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். 1 பேதுரு 1:14 வசனம். 2வது, பிரியமான பிள்ளைகளாக இருக்க வேண்டும். எபேசியர் 5 வசனம். 3வது, வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்க வேண்டும். எபேசியர் 5 வசனம் மற்றும் மத்தேயு 5 வசனம். 4வது, மாசற்ற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். இது பிலிப்பியர் 2 வசனம் இவனமாய் சொல்லுகிறது. 5வது, சத்தியத்தில் நடக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். இது 3 யோவான் வசனம் 3:4 சொல்லப்படுகிறது. இந்த ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாம் பார்த்தோம். நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கின்றபடியினால் நாம் இந்த வசனங்களை வாசித்து தியானித்து இதன்படி நடந்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தகுதி உள்ள பிள்ளைகளாய் மாறுவோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.